மானிய கோரிக்கையில் போடலாம். குற்றம் சாட்டுகளை தவிர்த்துட்டு நம்ம மானிய கோரிக்கையில் போகலாம். நம்பர் 1, மாண்புமிகு மூத்த உறுப்பினர் சொன்னார் 119 கோடி பத்தாது அப்படின்னு. நான் காலையில அதுக்கு தான் முதல்ல சொன்னேன். இப்போதான் அனைத்து தரவுகளும் சேகரிக்கப்பட்டு இருக்கு. அது டேஷ்போர்டில் கொண்டு வந்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 6000 ஸ்கூல் இருக்கு. அதுக்கு கீழே நிறைய ஆரம்ப பள்ளிகள் நிறைய இருக்கு. இது எல்லாத்தையும் டேஷ்போர்டில் கொண்டு வர டேட்டா இது வரைக்கும் இல்லை. இதனால தான் நான் சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட சொன்னேன், இது வெறும் ஒரு சி மட்டும் செஞ்சா அதுக்கான ஒரு சூப்பர்வைசிங் இருக்காது. ஸோ சட்டமன்ற உறுப்பினர்களும் அதை சூப்பர்வைசிங் பண்ணி அதுக்கான ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் சிஸ்டம் இருக்கணும். இந்த ஸ்கூல் சரியா இல்லையாங்கிறது உங்களுடைய என்ஓசியும் ஒரு நாள் கேட்கப்படும். நீங்க ஒரு என்ஓசி கொடுத்துட்டீங்கன்னா பொதுப்பணி பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு சிஇ தவறு செஞ்சா கூட எம்எல்ஏக்கு ஒரு அந்த செக் அண்ட் பேலன்ஸ் சிஸ்டம் ஒரு என்ஓசி நீங்க கொடுக்கணும். ஓகே, இந்த ஸ்கூல் நல்லா இருக்கு, இவங்க பொதுப்பணித்துறையில நம்ம இந்த ஸ்கூலுக்கு நம்ம பட்ஜெட் அலாட் பண்ணிருக்கோம், இந்த ஸ்கூலுக்கு 30 லட்சம் கொடுத்துருக்காங்கன்னா கிட்டத்தட்ட பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் சொன்னதுன்னா 60-70% லீக்கேஜ் நடந்திருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்க என்ன பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சரியா மெயின்டெனன்ஸ் பண்ணுங்க. அப்ப நான் சொன்னது என்னன்னா, இதை அரசு அதிகாரிகள் அவங்க வேலை செய்யட்டும், எம்எல்ஏக்களுக்கு அந்த கடமையை நம்ம கொடுக்கணும், அதுக்கான அதிகாரமும் கொடுக்கணும். பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து எம்எல்ஏக்களுக்கு அதுக்கான அதிகாரம் கொடுக்கணும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கான அதிகாரம் கொடுக்கணும். ஆனா நேரம் என்ன சொன்னாரா, எம்எல்ஏக்கு செக் பேலன்ஸ் செக் கொடுக்க சைன் இருக்கான்னு கேட்டார். இல்ல, செக்க கொடுக்கிற இடத்துல அரசு அதிகாரிகள் இருக்கட்டும், ஆனா அந்த நிர்வாகம் சரியா நடக்குதா, அந்த வேலை சரியா நடக்க வேண்டிய பொறுப்பு எம்எல்ஏக்கள் அனைவருக்கும் இருக்கு. தன்னுடைய ஒவ்வொரு ஊர்லயும் தன்னுடைய ஒவ்வொரு தொகுதியிலையும் சரியான ஸ்கூல் இருக்கா, சரியான காலேஜ் இருக்கா, சரியான மருத்துவமனையா இருக்கான்னு சொல்லக்கூடிய அதிகாரம் எம்எல்ஏ அவர்களுக்கு இருக்கு. அதை பொதுப்பணித்துறை உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்த நினைக்கணும். கூடிய சீக்கிரம் நீங்க சூப்பர்வைசிங் பண்ணி எங்களுக்கு நீங்களே மனுவை கொடுங்க, இந்த ஸ்கூல் சரியில்லை, இந்த கல்லூரி. ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன், நீங்க பேசுங்க, முடிச்சிடறேன். இது ஒரு பொது பிரச்சனை. இதுக்குள்ள நான் இது பழைய பிரச்சனை பத்தி பேசவில்லை. ஏன்னா நிறைய இடத்துல கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட. அதனாலதான் சொன்னோம், எல்லா எம்எல்ஏக்களும் இந்த சட்டமன்றம் இருக்கும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையோ நீங்களே சூப்பர்வைசிங் பண்ணி பொதுப்பணித்துறையில சிஇ லெவல்ல எங்ககிட்ட கொடுத்துட்டீங்க, என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்துட்டாலும் உடனடியாக அது சரி செய்ய வேண்டும். வரவேற்பு தகுந்த ஒரு அறிவிப்பு, ஏதாவது காலக்கெடு கொடுக்க இத்தனை தேதிக்குள்ள கொடுங்க. நம்ம இப்ப இல்லன்னு சரி செஞ்சாலே நம்ம பாக்குற அளவு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 2 வருஷம் ஆகும். தமிழ்நாடு முழுசும் கணக்கெடுப்பு சட்டமன்ற உங்கள்ட்ட அளிப்பதற்கு எவ்வளவு கால அவகாசம் தரீங்க? இல்ல, உடனே இப்ப பார்த்தா கூட சரி. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிர்வாக கட்டமைப்பு இருக்கும். அவங்களே பார்த்துட்டு உடனடியாக கொடுத்துட்டா அதிகமா பிரச்சனை இருக்கக்கூடிய ஸ்கூல்ல நம்ம கவனம் செலுத்துவோம். எப்ப கட்டணம் இடிகிற மாதிரி இருக்கு, நவரவே முடியாது அப்படின்னா ரெட் கேட்டகரி பில்டிங்ஸ் உடனடியாக ஐடென்டிஃபை பண்ணுவோம். அந்த இடத்துல நம்ம குழந்தைகள் தங்க வைக்க கூடாது.